Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது ரொம்ப டேஸ்டி அண்ட் சாஃப்ட்டான தேங்காய் பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை கோப்ரா பாக் அண்ட் நாரியல்கிபர்ஃபின்னு கூட சொல்லலாம். இந்த தேங்காய் பர்ஃபி வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக, அதுவும் ஸ்வீட் கடையில் விற்கிறாங்கல்ல அதே டேஸ்ட்டில் அப்படியே நம்ம செய்ய போகிறோம். நான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டை பயன்படுத்தி பர்ஃபி செய்கிறதா இருந்தால் அது எப்படி செய்யலாம்னு டிப்ஸோட சொல்லியிருக்கேன். இந்த கோகோனட் பர்ஃபியை அதிகமாக கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்களை வச்சு குறைஞ்ச செலவில் 10 நிமிஷத்தில் இந்த கோகோனட் பர்ஃபியை செஞ்சிடலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கோகோனட் பர்ஃபி செஞ்சிடலாமா? இந்த தேங்காய் பர்ஃபிக்கு ரொம்ப முக்கியம் தேங்காய் தான். நான் டெசிகேட்டட் கோகோனட்ல தான் இதை செய்ய போறேன். நான் 2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா கடையில் காசு கொடுத்து டெசிகேட்டட் கோகோனட் வாங்காம அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தேங்காயை பயன்படுத்தியே இந்த பர்ஃபியை பெர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். நான் இந்த அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய்க்கு பின்னாடி இந்த மாதிரி கருப்பு கலர் ஓடு இருக்குல்ல, இதை ஒரு பீலர் வச்சுட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இதை இந்த மாதிரி ஃபைன் துருவலாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த தேங்காயில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அது போகிறதுக்காக ஒரு பேனில் இந்த தேங்காவை சேர்த்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இதை திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறினோடனே தான் நம்ம பயன்படுத்தணும். தேங்காய் எவ்வளோ வெள்ளையாக இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. இதுதான் நம்ம வீட்டிலேயே செஞ்ச டெசிகேட்டட் கோகோனட். இப்போ இதில் பர்ஃபியை தாராளமாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய்க்கு பதிலாக உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் இருந்தால் அதையும் நீங்கள் ஓடெல்லாம் எடுத்துட்டு இப்போ சொன்ன ப்ரொசீஜர்லேயே நீங்கள் தேங்காவை ரெடி பண்ணி துருவி எடுத்துக்கலாம். பேனில் 1 கப்பு, அதாவது 250 ml பால் எடுத்திருக்கேன். பால் பேக்கெட் பால் இல்லைன்னா ஃபுல் ஃபேட் மில்க் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை. ஓரளவுக்கு சர்க்கரை பாலில் கரைஞ்சதும் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நான் 1/4 கப்பு வெதுவெதுப்பான பாலில் 2 பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சிருந்தேன். இந்த குங்குமப்பூ சேர்த்த பாலை இப்போ இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாலை 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் பர்ஃபியோட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், குங்குமப்பூ ஏலக்காய் பவுடர் சேர்க்கறதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பால் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப்பு டெசிகேட் கோகோனட் சேர்த்துக்கலாம். இதை கைவிடாமல் கலந்துக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னா இது நல்லா கெட்டியாகிட்டே வரும். இப்போ இதில் வீடியோக்காக கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பால் ஏடு இருக்குல்ல அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சேர்த்துருந்த பால் க்ரீம் எல்லாம் வற்றி இந்த மாதிரி தேங்காய் நல்லா சுருண்டு வரும். இப்போ தேங்காய் நல்லா கெட்டியாயிடுச்சு. இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை செட் பண்ணிடலாம். பர்ஃபியை செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரே எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கீயை ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். கீ அப்ளை பண்ணோம்னா பர்ஃபி ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கோகோனட் மிக்சரை சேர்த்துடலாம். இப்போ இதை ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி இதோட மேலே உள்ள இந்த சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணிக்கணும். இப்போ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அதனால இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே செட் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பர்ஃபி கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ பர்ஃபிக்கு ஸ்வீட் ஸ்டார்ட்ல எல்லாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு லுக் தரதுக்காக சில்வர் பேப்பரை இதுக்கு மேலே பேட்ச் பண்ணிக்கிறேன். சில்வர் பேப்பரை பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கணும். இப்போ நான் 2 சில்வர் பேப்பரை ஒட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்காக தான் இந்த சில்வர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். வீட்லேயே நீங்கள் செய்கிறதா இருந்தால் சில்வர் பேப்பர் தேவையில்லை. இப்போ இன்னும் பர்ஃபியை செட் பண்ணுறதுக்காக இந்த பர்ஃபியை 10 to 15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பர்ஃபியை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல் அண்ட் அப்படைசிங்காக பர்ஃபி நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை பீசஸ் போட்டுடலாம். இப்போ இந்த பர்ஃபியில் ஷார்ப் நைஃபை வச்சுட்டு நீலவாக்கில் 3 லைன்ஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு குறுக்காலையும் 5 லைன்ஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பர்ஃபியை ஸ்கொயர் பீசஸ் வர மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்ஃபியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைனா டைமண்ட் ஷேப்பில் எந்த ஷேப்லையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே பர்ஃபி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு இன்னும் கடையில் வாங்குற மாதிரியே லுக் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு பீசஸையுமே இந்த மாதிரி பேப்பர் கப்பில் வச்சுக்கிறேன்.
கோகனட் பர்ஃபி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. இந்த பர்ஃபியை வந்து நீங்கள் 1 வீக் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிட்லாம். அதே சமயம் பர்ஃபியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துட்டு சாப்பிட்லாம். இப்போ இதை கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த கோகனட் பர்ஃபி ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கோகனட் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.